வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நோட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Canon 800D இல்லைனா வந்து Nikon D5600. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஸோ எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ Canon 800D பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனா வந்து இதை கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நைக்கான் பற்றி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நைக்கானையும் கேனனையும் வந்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே எக்ஸாக்ட்லி சேம் டிசைனாக இருக்கும், எந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து எக்ஸாக்ட்லி சேமாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க டிசைனில். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்க்ரீனுமே டச் ஸ்க்ரீன் தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, NFC இருக்குது, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஆடியோ மைக்கும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தோட ஸ்பெக்ஸ், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 24.2 மெகாபிக்சல் APS-C கிராப் சென்சார் கேமராஸ். ஸோ கிராப் சென்சார்னால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் அதில் எந்த லென்ஸ் போட்டாலுமே வந்து உங்களுக்கு 1.6 டைம்ஸ் கிராப் பண்ணி தான் காமிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கிராப் சென்சார் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கிராப் சென்சார் DSLRs. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே வந்து சேம் மெகா பிக்சல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோட பிக்சர் குவாலிட்டி. ஸோ ரெண்டு DSLRலையுமே வந்து உங்களால் ரா ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும். அடுத்ததோட வீடியோ குவாலிட்டி. ஸோ ரெண்டு DSLRலையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் 1080p 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ ரெண்டு கேமராலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும். ஸோ அடுத்த பெரிய வித்தியாசம் என்ன இந்த ரெண்டு DSLRலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் தான். கேனனோட ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 44 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது Canon 800Dல. ஸோ இந்த 44 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்மே வந்து கிராஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். ஸோ நைக்கானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதில் 9 மட்டும்தான் வந்து கிராஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். ஒரு DSLRல பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கிராஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோ வந்து ஃபோக்கஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேனனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 கிராஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நைக்கானில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 கிராஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட வீடியோ ஃபீச்சர்ஸ் தான். ஸோ கேனனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த டூவல் பிக்சல் இருக்கிறனாலே வந்து நிறைய பேர் Canon DSLR வாங்குறாங்க அப்படின்றே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபேஸை டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி எந்த சைடு போனாலுமே வந்து அது எப்போவுமே ஃபோக்கஸாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பக்கம் போனாலுமே அது வந்து ஃபோக்கஸாக இருக்கும். பட் ஆனால் நைக்கானில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டு DSLRக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசங்கள் இவ்வளவு தான். மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு DSLR வந்து வீடியோக்காக வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் Canon தான். ஏன்னா Canonல தான் அதுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே Canonல தான் இருக்குது. மற்றபடி ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு DSLR வேணும் அப்படின்னா வந்து Canon இல்லைனா நைக்கானில் வந்து நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாது. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஐ ரெக்கமெண்ட் Canon. கண்டிப்பாக நீங்கள் Canonலேயே போய் வாங்குங்க. ஏன்னா அதில் அதிகமான ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது, டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் மோடும் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது. ஸோ இந்த ரெண்டு கேமராவோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சேம் தான். Canonோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000 வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நைக்கானில் பார்த்தீங்கன்னா 60, 59 ஸோ அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லா லிங்க்கையுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.